வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 74th லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற பார்ட்டில் 6th வீடியோ தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸி அலி கமிஷன் அப்படின்ற தலைப்பில் தான். இதுக்கு முன்னாடி நம்ம தார் கமிஷன் அண்ட் ஜேவிபி கமிட்டி அப்படின்ற 2 கமிஷன் பற்றின ரிப்போர்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து கிளியராக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொழி வாரியங்களாக இந்தியாவை பிரிக்கிறது அப்படின்றது அட்வைசரி இல்லை, அது இந்தியாவை வந்து பிரிவினைக்கு தான் கொண்டு போய் விடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஈவன் தோ 2 கமிட்டிகளுமே அந்த முடிவை சொன்னதுக்கு அப்புறமாவும் கூட எப்படி இந்தியா வந்து மொழி வாரியங்களாக பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்றதுக்கான பேஸ் ரீசன் என்னன்றதை பார்த்தோம். ஆந்திரா மாநிலங்கள் வந்து 1953 ஃபோர்ஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்திருக்கும் டியூ டு பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற காங்கிரஸ் பர்சனோடைய ஹங்கர் ஸ்ட்ரைக்கால. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது ஆந்திரா மாநிலம் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமாக ஃபஸி அலி கமிஷனை உருவாக்கி அது மூலிமா இந்தியாவில் எப்படி இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை கொண்டு வந்தாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸி அலி கமிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நம்மளுடைய பார்ட் 1 பொறுத்த வரைக்கும். யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்ற டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான தலைப்பு. ஏன்னா இந்த தலைப்பு மூலியமாக தான் இந்தியாவில் மொழி வாரியங்களாக எல்லா மாநிலங்களுமே பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எப்படி போச்சு அப்படின்றத டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ முதல் முறையாக இந்த லட்சுமிகாந்த் பாலிட்டி வீடியோ தொகுப்பை பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்கள் இந்த பேசிக் இன்ட்ரொடக்ஷனை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்ஸை இல்லை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டென்ட் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து பாருங்கள். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் சம்மந்தமான சில பேசிக் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்டையர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் லட்சுமிகாந்தை 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. ப்ரெசெண்டாக நம்ம இந்த சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம இப்போ ப்ரெசெண்டாக 5th பார்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற லிஸ்ட்லாம் இருக்குது. 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட் இது. பார்ட் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், பார்ட் 2 மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், பார்ட் 3 salient features of the constitution, part 4 preamble of the constitution, part 5 union and its territory. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 பார்ட்ஸுமே நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். வித்தின் ப்ராக்கெட் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது எல்லாமே நம்பர் ஆஃப் வீடியோஸ், எத்தனை வீடியோஸ் இருக்குது அப்படின்றதுக்கான லிஸ்ட் இது எல்லாமே இருக்கும். அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். யூனியன் அண்ட் டெரிட்டரி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்ற 2 மேஜர் டிவிஷன்ஸில் ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டரிம் கவர்மெண்ட் வரைக்குமே முடிச்சிருக்கும். இது சம்மந்தமான ஒரு குவிஸ், அதனுடைய அனாலிசிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கான எல்லா வீடியோ லிங்க்ஸுமே அஸ் அ பிளேலிஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் இதில் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டாக தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 2வும் அதனுடைய அனாலிசிஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவது salient features of the constitution. இதில் நியர்லி நம்ம ஒரு 30 வீடியோ வந்து பார்த்துருந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லா விதமான salient features எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா தென் we have discussed about criticism. ஒரு 6 மேஜர் criticism பார்த்தோம். பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ் அண்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 30 வீடியோ பார்த்தோம். அண்ட் சம்மந்தமான ஒரு குவிஸ் 3 அது அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஒரு அனாலிசிஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்திய அரசியலமைப்புடைய பேசிக்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த எல்லா டாப்பிக்குமே பார்த்துக்கோங்க. அண்ட் இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 4 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அலாங் வித் திஸ் டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த எல்லா டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோ தொகுப்பை பார்க்குறீங்க அப்படின்ற போது இன்பிட்வீன்லேருந்து ஆரம்பிக்காதீங்க. லைக் ஃபஸி அலி கமிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யூ ஷுட் கோ த்ரூ யூனியன் ஆஃப் ஸ்டேட், பார்லிமெண்ட் பவர் டு ரீஆர்கனைஸ் ஸ்டேட் பார்த்துட்டு பெங்களாதேஷ் டெரிட்டரி எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா இன்டிகிரேஷன்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், தார் கமிஷன், ஜேவிபி கமிட்டி, இந்த ஆர்டர் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஃபஸி அலி பார்த்தா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இல்லைனா பர்டிகுலராக இந்த டாபிக் சம்மந்தமான ஒரு கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பேசிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்பிட்வீன் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும்
அட்லீஸ்ட் அந்த சாப்டர்லேயாவது ஃப்ரம் தி பிகினிங் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸி அலி கமிஷன் சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வி கேன் ஸ்டார்ட் டுடேஸ் கண்டென்ட். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் வேணால் பார்த்துடலாம். ஃபஸி அலி கமிஷன் உருவாக்குறதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்றது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து தார் கமிஷன் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம். அவங்களோட ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி லிங்குவிஸ்டிக் பேஸில் ஸ்பிட் பண்ணாதீங்க, அது வந்து இந்தியாவை நீங்கள் டிவைட் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் தென் இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல அப்படின்றதுனால நிறைய விதமான மனக்கசப்புகள் கொடுத்ததுனால அவங்க அடுத்து ஜேவிபி அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா இவங்க 3 பேரையுமே கொண்டு ஒரு கமிட்டியை உருவாக்குனாங்க. அவங்களும் சேம் ரிப்போர்ட் தான் கொடுத்தாங்க. ஓகே, இவங்களுடைய ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து 1953ல் ஆந்திரா மாநிலத்தை உருவாக்கியிருக்கும். அக்டோபர் 1953 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபோர்ஸ் டு கிரியேட் ஆந்திரா ஸ்டேட். ஓகேவா, மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளை ஸ்ப்ளிட் பண்ணி ஆந்திர மாநிலம் அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கான நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற ஒரு காங்கிரஸ் பர்சன் 56 days ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்து அதில் அவர் இறந்தும் போயிடுவார். மேசிவான ரிவோல்ட் வர ஆரம்பிக்கும். வேற வழியே இல்லாமல் 1953ல் உருவாக்கிடுவாங்க. ஒரு மாநிலத்தை உருவாக்குனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக மற்ற மாநிலங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. எல்லாருமே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுடைய மொழிக்கான அங்கீகாரம் எங்களுக்கு வேணும், ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் தனி மாநிலத்தை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே தங்களுடைய லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம இன்னொரு கமிஷன் உருவாக்கி எப்படி இந்த டிவிஷன்ஸை நம்ம பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நியமனம் பண்ணப்பட்ட கமிட்டி தான் ஃபஸி அலி கமிஷன். ஸோ அந்த கமிஷன் பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட் இப்போ பார்ப்போம். The creation of Andhra state intensified the demand from other regions for creation of states on linguistic basis. ஸோ இதான் நான் சொன்னேன், ஒரு மாநிலம் உருவாக்குனதுக்கு அப்புறமா மற்ற மாநிலத்தை சேர்ந்த அதாவது மற்ற இடங்களை சேர்ந்தவங்களும் எங்களுடைய மொழி சம்மந்தப்பட்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரே மாநிலமாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே காமனாக டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த கமிஷன் உருவாக்கப்பட்டுச்சு. This forced the government of India to appoint in December 1953. ஓகே, டிசம்பர் மாதம் 1953 தான் ஃபஸி அலி கமிஷனை கொண்டு வராங்க. அக்டோபர் 1953 தான் நமக்கு ஆந்திரா மாநிலம் உருவாயிருக்கும். ஓகேவா, 2 மாதங்களுக்கு கழிச்சு இந்த ஃபஸி அலி கமிஷனை உருவாக்கிட்டாங்க. 3 மெம்பர் கமிட்டியை தான் உருவாக்குனாங்க. நம்ம எல்லாருக்குமே ஃபஸி அலி அப்படின்ற பர்சன் மட்டும் தான் தெரியும். பட் இவர் சேர்மனாக இருந்தார். இவர் போக 2 பேர் மெம்பர்ஸாக இருந்தாங்க. அந்த 2 பேர் யாருன்னா HM பனிக்கர் அண்ட் HN குன்ஸ்ரு. இந்த 2 நபர்களுமே ஃபஸி அலி கமிஷனில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அதனுடைய சேர்மனாக இருந்தவர் தான் ஃபஸி அலி. ஓகே, ஸோ ஃபஸி அலி அப்படின்ற பர்சன் சேர்மன் அண்ட் 2 அதர் மெம்பர்ஸ் யாருன்னா HM பனிக்கர் அண்ட் HN குன்ஸ்ரு. இந்த கமிட்டியை உருவாக்கும் போது எந்த பெயரில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன். பட் அது நமக்கு சேர்மனுடைய பெயரில் தான் பொதுவாக நமக்கு கமிட்டியை வந்து பெயர் சொல்லுவாங்க ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளியர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அதனால தான் இதுக்கு ஃபஸி அலி கமிஷன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க உருவாக்கும் போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த கமிஷனை உருவாக்கும் போது ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படின்ற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் ஃபஸி அலி கமிஷன் சின்ஸ் ஹீ இஸ் அ சேர்மன் ஃபார் திஸ் கமிஷன். ஓகே, இந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபோர்ஸ் டு கிரியேட் திஸ் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன். அதோட சேர்மனாக இருந்தவர் ஃபஸி அலி. 2 உறுப்பினர்கள் இருந்தாங்க, HM பனிக்கரும் HN குன்ஸ்ருவும். டிசம்பர் 1953 இந்த கமிஷன் உருவாக்கப்படுது. இதுக்கப்புறமா அவங்களோட ரிப்போர்ட் அவங்க எப்போ சப்மிட் பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் மாதம் 1955 சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டிசம்பர் மாதம் 1953 உருவாக்கப்பட்ட கமிட்டி நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 months மேலே எடுத்துக்கிறாங்க. ஓகே, அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து 15 இல்லை 18 monthsக்கு மேலே எடுத்துக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 1955 தான் தங்களோட ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. அவங்க எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் பண்ணி எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க சஜஷன் பண்ணது என்னதுன்னா லாங்குவேஜை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவை மொழி வாரியங்களாக லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ஸ்பிட் பண்ணுறதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு டிமாண்ட் இருக்குது, என்னென்னா 1 language 1 state அப்படின்றது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதாவது ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாநிலம் அப்படின்ற மாதிரி ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா நிறைய விதமான பிரிவினைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். சின்ன சின்ன மொழிகளுக்குமே நம்ம அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி ஆகும். ஸோ ஒரு லாங்குவேஜ் ஒரு மாநிலம் அப்படின்ற கான்செப்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். லிங்குவிஸ்டிக் பேசிஸில் நீங்கள் ஒரு ரீஜன்ஸ் மாதிரி உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஓகே, ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. இட்ஸ் சப்மிட்டட் இஸ் ரிப்போர்ட் இன் செப்டம்பர் 1955.
and broadly accepted language as the basis of reorganization of state. நம்ம இந்தியாவோட மாநிலங்களை ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லாங்குவேஜை வந்து மையமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு லாங்குவேஜ், அதாவது ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படின்ற அந்த கான்செப்டை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், அதுபடி நீங்கள் பிரிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க தங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் எப்போவுமே வந்து அட்வைசரி தான். ஒரு கமிஷன் உருவாக்கி அந்த கமிஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அது பைண்டிங் நேச்சரெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. எப்போவுமே எந்த ஒரு கமிட்டியாக இருந்தாலும் சரி அட்வைசரி நேச்சர் தான். அதுக்கப்புறமா ஃபைனல் டிசிஷனை யார் எடுப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் ஃபசி அலி கமிஷனோட ரிப்போர்ட்டுமே அட்வைசரி நேச்சரில் தான் இருந்தது. இதில் அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு சில மாடிஃபிகேஷன்ஸ் அவங்க செஞ்சுருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். Its view was that unity of India should be regarded as the primary consideration in any redrawing of the country's political unit. ஸோ ஃபசி அலி கமிஷன் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்தியாவில் உருவாக்குறீங்க இல்லையா, லைக் இந்தியாவை வந்து இப்போ மொழி வாரியங்களை ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ரீட்ரா பண்ணணும், இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப்பை ரீட்ரா பண்ணணும் அப்படின்றது ஃபைனலாக வந்துடுச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மைண்டில் நீங்கள் எதை வச்சுட்டு ரீட்ரா பண்ணணும்னா யூனிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவோடைய ஒற்றுமையை மனதில் வச்சு தான் நீங்கள் இதை ரீட்ரா பண்ணணும். இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப்பை ரீட்ரா பண்ணுறது மூலயமா இந்தியாவை எங்களால் ஒற்றுமையாக வச்சுக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ரீட்ரா பண்ணணும், இல்லைனா நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட மைண்டில் ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரைமரி பாயிண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா யூனிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவோட ஒற்றுமையை மையமாக வச்சு மட்டும்தான் நீங்கள் இந்தியாவை ரீட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியான ரீஆர்கனைசேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 4 மேஜர் ஃபேக்டர்ஸை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு மாநிலம் அப்படின்றத அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர்ஸ் மூலிமா தான் நீங்கள் வந்து மாநிலங்களை குரூப் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் நான் குரூப் பண்ணுறது அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 4 ஃபேக்டர்ஸை மனசில் வச்சு நீங்கள் மாநிலங்கள் எல்லாத்தையுமே உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் வந்து லிங்குவிஸ்டிக் தான். ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படின்றத நிராகரித்ததுனால நம்ம சில மாநிலங்களில் சில மொழிகள் பேசக்கூடியவங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மாநிலம் உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் எந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி குரூப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 மேஜர் ஃபேக்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஐடென்டிஃபைட் 4 மேஜர் ஃபேக்டர்ஸ் that can be taken into account in any scheme of reorganization of state. நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு மேநிலத்தை நீங்கள் ரீஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 4 பாயிண்ட்ஸை மனசில் வச்சு நீங்கள் ரீட்ரா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபசி அலி கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 மேஜர் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியராக பார்த்துக்கோங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிசர்வேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் தி யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி. ஓகேவா, இந்தியாவுடைய ஒற்றுமை அதே நேரத்தில் இந்தியாவுடைய பாதுகாப்பு, இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிசர்வேஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி. லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஹோமோஜினிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் பாதுகாப்பையும் நீங்கள் பலப்படுத்தணும், அதே நேரத்தில் ப்ரிசர்வ் பண்ணணும். இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த ஸ்டேட்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து லிங்குவிஸ்டிக்கு அதே நேரத்தில் கலாச்சாரம், மொழி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஒரு விதமான ஒருங்கிணைப்பை உங்களால் கொண்டு வர முடியுது அப்படின்னா அதை நீங்கள் செய்யலாம். மூணாவது ஃபினான்ஷியலாகவும் கன்சிடர் பண்ணுங்கள், எக்கனாமிக்கும் கன்சிடர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் நிர்வாகம் சார்ந்தும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாநிலத்தை உருவாக்குறீங்க, அந்த மாநிலத்தில் எந்த விதமான ரிசோர்ஸஸுமே இல்லை, வளங்கள் அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்னா அந்த மாநிலம் வந்து அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் அரசாங்கத்தை அவங்களால வந்து வளம்பட செய்ய முடியாது. ஸோ ஒரு மாநிலத்தை உருவாக்கும் போது அந்த மாநிலத்தில் குறைஞ்சபட்சம் பேசிக் திங்ஸாக தான் அந்த மாநிலத்தில் இருக்கிற மாதிரி, தண்ணீராக இருக்கட்டும் இல்லை மலை பிரதேசமாக இருக்கட்டும் காடுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி மினிமம் ரிசோர்ஸஸ் அந்த மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். இல்லைன்னா நாளைக்கு அவங்களால வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஃபினான்ஷியல், எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷன் இது எல்லாத்தையுமே மையமாக வச்சு தான் நீங்கள் ஒரு மாநிலத்தை உருவாக்கணும். பிளானிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுடைய நலன் கருதியும் நீங்கள் உருவாக்கணும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையோடைய வளங்களை மனதில் வச்சு அதுக்கான பிளான் பண்ணி ப்ரொமோட் பண்ணி தான் நீங்கள் ஒரு மாநிலத்தை உருவாக்கணும். ஏன்னா ஒரு மாநிலம் அப்படின்றது ஒரு நாட்டோடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானது. ஈச் ஸ்டேட் as well as a nation as a whole அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ 4 மேஜர் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, ஒரு நாட்டோடைய யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டியை மனசில் வச்சு நீங்கள் டிவைட் பண்ணணும். லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் ஹோமோஜினிட்டியை மனசில் வச்சுக்கணும். ஃபினான்ஷியல், எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் இந்த மூணுத்தையும் மனசில் வச்சு தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். அண்ட் மக்களுடைய நல்லெண்ண கருதியும் நீங்கள் டிவைட் பண்ணணும். இந்த 4 மேஜர் திங்ஸை மனசில் வச்சும் லிங்குவிஸ்டிக் அப்படின்ற லாங்குவேஜையே அடிப்படையாக வச்சு நீங்கள் மாநிலங்களை ரீட்ரா பண்ணுங்க அப்படின்றதான் ஃபஸி அலி கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஃபஸி அலி கமிஷன் இந்த எல்லா விதமான அடிப்படைகளும் வச்சு அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே மனசில் வச்சு இந்தியாவை இப்படி நீங்கள் டிவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க. அது எத்தனை ஸ்டேட்ஸ் அண்ட் எத்தனை யூடிஸ் அப்படின்றத பார்க்கலாம். The commission suggested the abolition of the four-fold classification of the state. ஏன்னா இப்போ நீங்கள் லிங்குவிஸ்டிக் பேசிஸில் மாநிலங்கள் உருவாக்கும் போது நம்ம இதுக்கு முன்னாடி உருவாக்கின அந்த 4-fold கிளாசிஃபிகேஷன் தேவையில்லை. அதனால அதை நீங்கள் அபாலிஷ் பண்ணிடுங்க, ரிப்பீல் பண்ணிடுங்க அப்படின்றத அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி பார்த்தோம்ல. பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், அந்தமான நிக்கோபார் அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த 4 கிளாசிஃபிகேஷன்ஸுமே நீங்கள் வந்து அபாலிஷன் பண்ணிடுங்க. பிகாஸ் இனிமேல் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்தியாவை நம்ம லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ரீட்ரா பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இந்தியாவை நீங்கள் 16 மாநிலங்களாக பிரிக்கலாம். அண்டு 3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரிஸ். இதுக்கு மீனிங் என்னென்னா யூடி, மத்திய அரசாங்கத்தோடைய டைரக்ட் கட்டுப்பாட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் யூடி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரிஸ். இந்த மாதிரி 16+3 நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபுல்லாக 100% அப்படியெல்லாம் ஏற்றுக்கல. சில மாடிஃபிகேஷன்ஸை செஞ்சு தான் ஏற்றுக்கிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்செப்டட் தீஸ் ரெக்கமெண்டேஷன் வித் சர்டன் மைனர் மாடிஃபிகேஷன். பெருசாக மாற்றல, பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய மாடிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறமா அவங்க என்ன மாதிரி முடிவு எடுத்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்தியாவை 16 மாநிலங்களாகவும் 3 யூனியன் பிரதேசங்களாகவும் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணலாம். அண்ட் இந்த 4-fold கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸை நீங்கள் அபாலிஷன் பண்ணிடுங்க. இந்த 2 விஷயமே ஃபஸி அலி கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் தானே, இந்த கமிட்டி தானே உருவாக்கியிருக்காங்க. பை தி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் சம்மந்தமான சட்டம் வந்து 1956 பாஸ் பண்ணுறாங்க. 1955 இவங்க தங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ஃபஸி அலி கமிஷன் செப்டம்பர் 1955 தங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 1956 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. இது மூலயமா இந்திய அரசியலமைப்பில் 7வது திருத்தம் 7th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடக்குது. ஓகேவா? ஏன்னா இது பண்ண போகிறது எல்லாமே வந்து மேஜர் சேஞ்சஸ் அப்படின்றனால 7th அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலயமா நம்மளுடைய பகுதி 7 பார்ட் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இதில் தான் இந்தியாவோட மாநிலங்களை நம்ம 4-fold கிளாசிஃபிகேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். பார்ட் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே இது மூலயமா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த பார்ட் 7 அப்படியே ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இந்த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஸ்டேட்ஸ் was done away with and part C states were abolished. Some of them were merged with adjacent states and some other were designed as UTs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஏ பார்ட் பி இவங்க எல்லாருமே வந்து சில இடத்துல வந்து சின்ன சின்ன இடங்களில் இன்னொரு மாநிலத்தை கூட சேர்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில மாநிலங்களில் யூடி அறிவிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடந்ததுனால இந்த 7th அமெண்ட்மெண்ட் மூலயமா பார்ட் 7 ரிப்பீல் பண்ணிவிட்டு அண்ட் மற்றபடி லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ஸ்டேட்ஸை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது அஸ் அ ரிசல்ட் இதனுடைய முடிவு என்னவா இருந்துச்சு அப்படின்னா 14 மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியாவில். பட் ஃபஸி அலி கமிஷன் சொன்ன ரிப்போர்ட் படி அவங்க சஜஸ்ட் பண்ணது 16 ஸ்டேட் ப்ளஸ் 3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் ப்ராவின்சஸ் டெரிட்டரிஸ் அதான் அவங்க சஜஸ்ட் பண்ணது. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 14 ஸ்டேட்ஸை உருவாக்குனாங்க அண்ட் 6 யூனியன் பிரதேசங்களை உருவாக்குனாங்க. 14+6 அப்படின்ற கான்செப்டில் உருவாக்கியிருக்காங்க. was created on November 1, 1956. அதனால தான் நிறைய மாநிலங்களுடைய ஸ்டேட் டே, ஸ்டேட் ஃபவுண்டேஷன் டே இல்லை ஸ்டேட் ஃபார்மேஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது November 1 இருக்கும். ஏன்னா 14 ஸ்டேட்ஸ் அன்றைக்கி தான் உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி பைஃபுரிகேட் பண்ண பல மாநிலங்கள் வந்து November 1 அப்படின்ற டேட்டையே வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து November 1, 1956 வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்டோடைய ஃபார்மேஷன் டேவாக இருக்கும். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 எஸ்டாப்ளிஷ்டு தி நியூ ஸ்டேட்ஸ், அதாவது நிறைய மாநிலங்களை உருவாக்குனாங்க.
நமக்கு இங்கே சில எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. லைக் கேரளா, ஹைதராபாத், மத்திய பிரதேஷ், பாம்பே, பஞ்சாப், ராஜஸ்தான் இதெல்லாமே எப்படி உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேரளா மாநிலத்தை எப்படி உருவாக்குனாங்க. ஓகேவா, இன்றைக்கி ப்ரெசன்ட் டே கேரளா இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரவான்கூர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திருவாங்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரவான்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இருந்துச்சு. அவங்களோட சேர்த்து சில இடங்களை மர்ஜ் பண்ணி தான் கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரி இடங்கள்னா, மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து மலபார் டிஸ்ட்ரிக்டை ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரவான்கூர் கொச்சின் ஏரியா கூட சேர்த்துட்டாங்க. ஓகேவா, மலபார் அப்படின்ற இடம் வந்து மெட்ராஸ் கிட்ட இருந்தது, அதை ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரவான்கூர் கொச்சின் ஏரியா கூட சேர்த்தாச்சு. கர்நாடகா இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு நம்ம ப்ரெசன்ட் கன்னடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தக்ஷின் கன்னடா பகுதியோடைய சதர்ன் மோஸ்ட் ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து காசர்கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த இடத்த கேரளாவோட மேட்ச் பண்ணிட்டாங்க, அதாவது ட்ரவான்கூரோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. மர்ஜ் பண்ணிவிட்டு இது எல்லா இடங்களும் சேர்த்து இதுக்கு காமனான ஒரு பேர் வந்து கேரளா அப்படின்ற பேர் வந்துச்சு. ஓகேவா, ஸோ கேரளா அப்படின்ற பேர் வந்து ட்ரவான்கூர் கொச்சின் அப்படின்ற அந்த ஸ்டேட் கிட்ட மெட்ராஸ் கிட்ட இருந்து ஒரு இடத்தையும், கர்நாடகாவில் இருந்து அதாவது கன்னடம் பேசக்கூடிய மக்கள்கிட்ட அந்த இடத்துலேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து இந்த இடத்தோட மர்ஜ் பண்ணி தான் புதுசாக கேரளான்னு உருவாக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் மலையாளம் ஸ்பீக்கிங் பீப்புளுக்காக மட்டும்தான் கேரளா உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்க சொன்ன அந்த 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், இந்த மாதிரி அந்த 4 ஃபேக்டர்ஸுமே கன்சிடர் பண்ணி சில இடங்களில் வந்து எடுத்து தான் உருவாக்குறாங்க. ஸோ தட் அந்த மாநிலத்துக்கு தேவையான ரிசோர்ஸ் அவங்களால கொண்டு வந்துட முடியும் அண்ட் சில விதமான டிஸ்பியூட் அவங்களால சால்வ் பண்ண முடியும். அந்த பர்பஸ்க்காக ப்ராப்பராக வந்து அதனுடைய பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸை வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல கேரளாவை இப்படி உருவாக்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹைதராபாத், அதாவது ஆந்திரா இருக்கு இல்லையா, ஆந்திரா ஹைதராபாத் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1953 என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே பிரித்து ஆந்திரான்னு உருவாக்கி வச்சாச்சு. ஓகேவா, இன்றைக்கி ப்ரெசன்ட் டே ஆந்திரா இருக்கு இல்லையா, அது மோரலஸ் சிமிலர் டு தி 1953 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணாங்களோ அதுதான் இன்றைக்கி ப்ரெசன்ட் டே ஆந்திராவாக இருக்குது. அப்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஏரியா இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களுக்கு தனி மாநிலத்தை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இண்டிவிஜுவலான ஒரு மாநிலம் வேணும் அப்படின்றதான் அவங்க டிமாண்ட் பண்ண ஒரு விஷயம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹைதராபாத் ஏரியாவில் இருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அவங்கள எல்லாத்தையுமே வந்து பிரித்து ஆந்திரா கூட சேர்த்தாச்சு. ஓகே, ஸோ ஹைதராபாத் அப்படின்ற இடத்துல, ஏன்னா ஹைதராபாத் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தவங்க தான் இந்தியா கூட மர்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. 3 பேர் வந்து ஜுனகார், ஹைதராபாத் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 3 பேருமே ஒத்துக்கல. ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் மூலிமா அவங்கள வந்து ஒன்று சேர்த்தோம். ஹைதராபாத் வந்து நம்ம மிலிட்ரி ஆக்ஷன், போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு தான் நம்மளை இந்தியா கூட மர்ஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஹைதராபாத் ஏரியாவில் என்ன பண்ணாங்கன்னா, தெலுங்கு பேசுவாங்க இல்லையா மக்கள், அந்த ஏரியாஸ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி ஆந்திர மாநிலத்தோடு சேர்த்தாச்சு. ஓகேவா, டு ஆந்திரா ஸ்டேட் டு கிரியேட் தி ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட். ஃபஸ்ட்டு ஆந்திரா ஸ்டேட் அப்படின்னு தான் உருவாக்குனாங்க 1953. 1956 இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம ஏரியாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் அப்படின்னு உருவாக்கியாச்சு. அதுக்கப்புறமா மத்திய பிரதேஷ், இன்னைக்கு ப்ரெசன்ட் மத்திய பிரதேஷ் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே இன்னைக்கு ப்ரெசன்ட் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இந்த 2 ஏரியா மொத்தமாக சேர்ந்து தான் அப்போ மத்திய பிரதேஷ்னு இருந்துச்சு. மத்திய பாரத் அப்படின்ற ஒரு ஏரியாவும் விந்தியா பாரத் அப்படின்னு ஒரு ஏரியா இருந்துச்சு. பார்ட் ஏ பார்ட் பியில் இவங்க எல்லாருமே வருவாங்க. மத்திய பாரத், விந்தியா பாரத் அண்ட் போபால் ஸ்டேட், இந்த 3 இடங்களுமே கம்பைன் பண்ணி மத்திய பிரதேஷ் ஸ்டேட் அப்படின்னு உருவாக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேஷ் ஸ்டேட் வந்து 2 ஸ்டேட்ஸாக இருக்குது. ஒன்று மத்திய பிரதேஷ், இன்னொன்று சத்தீஸ்கர். அப்போ வந்து இந்த 3 இடங்களுமே சேர்த்து தான் மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டை உருவாக்குனாங்க. மத்திய பாரத், விந்தியா பாரத் அண்ட் போபால். அடுத்து வந்து சௌராஷ்டிரா, இவங்க எல்லாருமே சேர்ந்து பாம்பே ஸ்டேட் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சௌராஷ்டிரா அப்படின்னா குஜராத் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த இடங்களை சேர்ந்த சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடிய மக்கள் அண்ட் கட்ச் ஸ்டேட், அதாவது குஜராத்தோடைய கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடங்கள் இவங்க எல்லாருமே கம்பைன் பண்ணி பாம்பே ஸ்டேட் உருவாகியாச்சு. ஆனால் பாம்பே ஸ்டேட் என்னென்னா 1956 நம்ம உருவாக்கியிருந்தாலும் வித்தின் 4 இயர்ஸ், 4 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவில் முதலாக பைஃபுரிகேட் ஆனது பாம்பே ஸ்டேட்டு தான். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956 எந்த மாநிலம் பைஃபுரிகேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே.
குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா அப்படின்ற மாதிரி குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புள் தனியாகவும் மராத்தி ஸ்பீக்கிங் பீப்புள் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அது அவங்க முன்னாடியே பண்ணியிருக்கலாம். பட் அப்போ தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்டை ஃபஸி அலி கமிஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையுமே ஒன்றா சேர்த்து லைக் குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புளும் மராத்தி ஸ்பீக்கிங் பீப்புளும் கம்பைன் பண்ணியே பாம்பே ஸ்டேட்டை உருவாக்கிட்டாங்க. பட் பின்னாடி நிறைய விதமான பிரச்சனைகள் வந்ததுனால மறுபடியும் அந்த பைஃபுரிகேஷன்ஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ் பேசிஸில் மறுபடியும் அதை பைஃபுரிகேட் பண்ணியாச்சு. இப்படி தான் பாம்பே ஸ்டேட் உருவாச்சு. மைசூர் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும், மைசூர் அப்படின்றது இன்றைக்கி ப்ரெசென்டே கர்நாடகாவாக இருக்குது. ஓகே, மைசூர் ஸ்டேட் அப்படின்றது எப்படி உருவாக்குனாங்கன்னா, கூர்க் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து மைசூர் ஸ்டேட்டை உருவாக்கியாச்சு. அண்ட் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பட்டியாலா அப்படின்ற இடமும் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட் அப்படின்னு சில இடங்கள் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இன்றைக்கி பஞ்சாப் ஸ்டேட்னு உருவாக்கியிருக்காங்க. அண்ட் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் அஜ்மர் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் கம்பைன் பண்ணி இன்றைக்கி ராஜஸ்தான் ஸ்டேட்டை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து மாநிலங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த ரீட்ரா வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் அப்படின்றது சின்ன சின்ன இடங்களை ஒவ்வொரு ரீஜன்ஸில் இருந்து கம்பைன் பண்ணி ஒரு விதமான ஒரு பொலிட்டிக்கல் மேப்பை வந்து ட்ரா பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த யூனியன் டெரிட்டரி ஐலாண்ட் அப்படின்னு நம்மகிட்ட இருக்கு இல்லையா, அந்தமான் அண்ட் லக்ஷதீப் 2 ஐலாண்ட் நம்மகிட்ட இருக்குது. மோரோவர் இட் கிரியேட்டட் a நியூ யூனியன் டெரிட்டரி ஆஃப் லக்கடிவ், மினிகாய், அம்னிதிவி ஐலாண்ட் ஃப்ரம் தி டெரிட்டரி டிட்டாச் ஃப்ரம் தி மெட்ராஸ் ஸ்டேட். ஸோ லக்ஷதீப் அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த லக்ஷதீப் அப்படின்ற இடம் வந்து மெட்ராஸ் ஸ்டேட் கிட்ட தான் இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சியோடைய கண்ட்ரோலில் தான் லக்ஷதீப் இருந்துச்சு. அதை வந்து தனியாக ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிட்டாங்க, லக்கடிவ், மினிகாய் அண்ட் அம்னிதிவி ஐலாண்ட்ஸ். ஸோ இப்படி தான் ஃபஸி அலி கமிஷன் ஒரு ரிப்போர்ட் பேஸ் பண்ணி எல்லா விதமான சேஞ்சஸும் நடந்துச்சு. ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் சாப்டர். ஃபஸி அலி கமிஷன் அப்படின்ற சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இது ஃபுல்லாகவே நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் ஒரு ரிட்டன் நோட்ஸ் மாதிரி தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் யாராவது நோட் புக் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபஸி அலி கமிஷன் அப்படின்ற மாதிரி ஹெட்டிங் போட்டு நான் இப்போ கொடுக்கக்கூடிய நோட்ஸை மட்டும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பிஃபோர் கோயிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இல்லை மேம் எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து ப்ராப்பராக நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலாம் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுங்கள், பெட்டர் டேக் தி ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் இமேஜ் அண்ட் சேவ் அண்டர் தி நேம் ஃபஸி அலி கமிஷன். ஓகேவா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தனியாக ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிஃபோர் கோயிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ் கோ த்ரூ ஆல் தி நோட்ஸ். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 95% ஆஃப் தி கண்டென்ட் உங்களுக்கு எதெல்லாம் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்பாங்களோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துருவீங்க வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். அண்ட் இட் won't டேக் மச் டைம். நீங்கள் ஃபுல் டெக்ஸ்ட் புக் பார்க்கும்போது டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாகவே நீங்கள் ஹைலைட் பண்ண பாயிண்ட் நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்றதுக்கும் தனியாக அப்படி எழுதி பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அண்ட் உங்களால் ஈஸியாக எக்ஸாமினேஷன்ஸை ரீகால் பண்ண முடியும். ஒரு இடத்துல டவுட் வருது, எந்த வருஷம் எந்த மந்த்து தெரியல அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து உங்களால் ரீகால் பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன், தனியாக நோட் புக் மெயின்டைன் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் பார்க்குற பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் பேஜ் அண்ட் சேவ் இட் அண்டர் செப்பரேட் ஃபோல்டர். ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் நம்ம நோட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸி அலி கமிஷன்ஸோடைய டீட்டெயில் ரிப்போர்ட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ ஷார்ட்டாக நமக்கு எக்ஸாமினேஷனில் எப்படி கேள்வி கேட்பாங்களோ அந்த அடிப்படையில் மட்டும் நம்ம இதை கவர் பண்ணலாம். ஃபஸி அலி கமிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கமிட்டியை எப்போ உருவாக்குனாங்க? டிசம்பர் மாதம் 1953 அவங்க உருவாக்குறாங்க. என்ன தலைப்பில் அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன். ஓகே, இவங்களுடைய கமிஷன். ஸோ இதனுடைய சேர்மன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸி அலி. ஃபஸி அலி அப்படின்றவர் வந்து சேர்மன் ஆஃப் திஸ் கமிஷன். இதில் 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 2 மெம்பர் யாருன்னா, ஒன்று வந்து பணிக்கர் அப்படின்ற பர்சன், KM பணிக்கர், அண்ட் இன்னொன்று வந்து HN குஸ்ரு. இவங்க 2 பேருமே வந்து மெம்பர்ஸாக இருந்தாங்க ஃபஸி அலி கமிஷனில். ஸோ இவங்களோட ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் மாதம் 1955 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அக்செப்டட் லிங்குவிஸ்டிக் டிவிஷன்.
but at the same time rejected one language, one state. ஓகே, இது வச்சு பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது வந்து 4 ஃபேக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பிஃபோர் கோயிங் ஃபார் எனி டிவிஷன்ஸ் இந்த 4 ஃபேக்டர்ஸை மைண்டில் வச்சு நீங்கள் டிவிஷன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி 4 ஃபேக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய சிம்பிள் பாயிண்ட்ஸ் மட்டும் என்னன்றதை பார்ப்போம். ரெக்கமெண்டட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி. ஷார்ட் ஃபார்மில் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஒரு தேசத்தோடைய இல்லை மாநிலத்தோடைய யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி. செகண்ட் வந்து லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஹோமோஜினிட்டி. அண்ட் மூணாவது பாயிண்ட் வந்து ஃபினான்ஷியல், எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷன். ஓகேவா? அண்ட் நாலாவது பாயிண்ட் வந்து வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். இந்த 4 கண்டிஷன்ஸையும் நான் மைண்டில் வச்சு நீங்கள் ஒரு மாநிலத்தை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சஜஸ்ட் பண்ண விஷயங்கள் என்னென்னா 16 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரிஸ். யூடின்ல சொல்லலை, சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரிஸ் அப்படின்ற பேரில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு சில விஷயங்களை வந்து அவங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தே சஜஸ்டட் டு ரிப்பீல் they suggested to abolish எடுக்கலாம். ரிப்பீல் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எனக்கு கரெக்டான டேர்ம் நம்ம யூஸ் பண்ணணும். suggested to abolish the 4-fold classification. ஓகே, அவங்க யூஸ் பண்ண அதே வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். 4-fold கிளாசிஃபிகேஷனை அபாலிஷ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சஜஷன் பண்ணாங்க. இது எல்லாமே தான் ஃபஸி அலி கமிஷன்ஸோடைய ரிப்போர்ட். ஸோ சிங்கிள் பேஜ் நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. 1953 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் உருவாக்குறாங்க. அதனுடைய சேர்மன் ஃபஸி அலி, ஹெச்எம் பணிக்கர், ஹெச்என் குன்ஸ்ரோ அப்படின்ற 2 பேர் அதனுடைய மெம்பர்ஸாக இருக்காங்க. செப்டம்பர் 1955 அக்செப்டட் அண்ட் ரிஜெக்டட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. 4 ஃபேக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 16 states and 3 centrally administered territories and suggested to abolish 4-fold classification. So and then government of India என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஹெட்டிங் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு எடுத்துக்கலாம். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஸோ இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலயமா ஃபர்ஸ்ட் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்றது பார்த்துருவோம். 1956 தான் இதை கொண்டு வராங்க. இந்த இயர் 1956 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 7 ரிப்பீல் பண்ணுறாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி இருக்கு இல்லையா, அந்த பார்ட் 7 வந்து ரிப்பீல் பண்ணியாச்சு. அண்ட் தென் நிறைய நியூ ஸ்டேட்ஸை வந்து உருவாக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் அண்ட் தென் இந்தியாவை எப்படி ஸ்பிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா டிவைடட் இன்டு 14 states and 6 union territories. இப்படி தான் இந்தியாவை டிவைட் பண்ணுறாங்க. அண்ட் நமக்கு சில ஸ்டேட் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. லைக் கேரளா அப்படின்ற ஸ்டேட் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா ட்ரவான்கூர் ப்ளஸ் கொச்சின் ப்ளஸ் மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து மலபார் அப்படின்றது மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து ப்ளஸ் இன்னொரு இடம் கூட பார்த்தோம் இல்லையா, கேரளா, அதாவது கன்னடா ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு இடத்த வந்து பார்த்துருந்தோம். ஓகே, இந்த எல்லா இடங்களுமே சேர்ந்து சவுத் கன்னடா, தக்ஷின் கன்னடா அப்படின்ற இடத்துல இருந்து அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து ஸ்பிட் பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து கேரளா ஸ்டேட் உருவாக்குனதுக்கான விஷயம். அண்ட் தென் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்லேருந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளை ஸ்பிட் பண்ணி
merged with ஆந்திரா ஸ்டேட். ஆந்திராவோட merge பண்ணி ஆந்திர பிரதேஷ் அப்படின்றத உருவாக்கிட்டாங்க. ஓகே, இது நம்ம பார்த்தோம். அண்ட் தென் மத்திய பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் வந்து பார்த்தோம். மத்திய பாரத், விந்திய பாரத், அண்ட் ப்ளஸ் போபால். இது எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு அது உருவாக்குனாங்க. பாம்பே பார்த்தோம், அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் கட்ச் அண்ட் சௌராஷ்டிரா ரீஜன்ஸ் எல்லாமே உருவாக்குனது. அண்ட் தென் மைசூர் ஸ்டேட் வந்து கூர்க் ஏரியா எல்லாமே சேர்ந்து மைசூர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுதான் இன்றைக்கி ப்ரெசென்ட் டே கர்நாடகாவாக இருக்குது. அண்ட் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் பஞ்சாப் ரீஜன் அந்த ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ராஜஸ்தான் அஜ்மர் ரீஜன்ஸை வந்து ராஜஸ்தான் அப்படின்ற பேரில் கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்தியாவில் 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் டெவலப் ஆச்சு. ஸோ ஃபஸி அலி கமிஷனும் பார்த்தாச்சு, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டும் பார்த்தாச்சு. ஸோ நம்மளோட அடுத்த டாபிக் என்னென்னா டெரிட்டரி இன் இந்தியா இன் 1950. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட் மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து ஐ திங்க் ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். இந்தியாவில் 1950 எப்படி இருந்துச்சு அண்ட் 1956 எப்படி இருந்துச்சு, நான் தனித்தனி வீடியோவே இது ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு ஒரே விஷயத்தில் கொடுத்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். 1950 இந்தியாவோட பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் எப்படி இருந்தது, 1956 இந்தியாவோட பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் 2000 இப்போ ப்ரெசென்ட்டில் நம்மளுடைய பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் எப்படி இருக்குது, 2018 இல்லை 2021 எடுத்துக்கலாம். 2021 ஏன்னா 1950 நம்மளோட இந்தியா வந்து ரிப்பப்ளிக் ஆகுது. ரிப்பப்ளிக் ஆகும்போது இந்தியாவில் பார்ட் ஏபிசிடி அப்படின்ற மாதிரி 4 ஃபோல்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு. 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணி 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸாக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி 2020 நிறைய பைஃபுரிகேஷன் நிறைய மர்ஜ் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்றைக்கி ப்ரெசென்ட் டே இந்தியாவில் வந்து 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படி இவங்களுடைய பெயர்கள்லாம் என்ன அப்படின்றது ஒரு டேப்லேஷன்ஸ் மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மூணுமே நம்ம தனித்தனி டாப்பிக்காகவே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றி அடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.